தத்துவங்கள் முதல் ஆரம்பிச்சு பிருத்வி தத்துவம் அப்படின்ற வரைக்கும் இந்த உலகத்துல உண்டு. பிருத்வி அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம், சாண்ட் சொல்றோம் இல்லையா. இப்ப எங்க சாண்ட் கிடைக்குது? எம் சாண்ட் தாங்க கிடைக்குது அப்படின்றான். அதனால அந்த மண்ணு வரைக்கும் நடக்கக்கூடிய தத்துவங்கள் இந்த உலகத்துல சுவாமி சொல்வார் இல்லையா, தூணுலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதை குறிச்சு இந்த 36 தத்துவங்களும் நம்ம பூஜை செய்யணும். எங்க பூஜை செய்யறோம்? உள்ள இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிலா விக்கிரகத்துல பூஜை செய்யணும். செய்யும் பொருட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா சிவதத்துவாய மகா சிவாய மகான் பூஜை பண்ணுவோம். அந்த சிவதத்துவத்துக்கு அதிபதி யாருன்னா சிவன் தான். சிவனுக்கு மேலே எந்த தெய்வமும் கிடையாது. சிவனுக்கு அடுத்தபடியா யார் வருவா அப்படின்னா சக்தி தத்துவாய மகா சக்திபதே மகா அப்படின்வா. சிவனுக்கு அடுத்து யாரு? சக்தி என்று சொல்லக்கூடிய அம்பாள். அது நம்ம எந்த விதமானாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா சதாசிவ தத்துவாய மகா பிரம்மனே மகா. பிரம்மா வருவார் இந்த இடத்துல. பிரம்மா யாரு? நம்மளெல்லாம் படைச்சவர், அது மட்டும் தான் தெரியும். அவர் நம்மளுடைய தல விதியை நிர்ணயிக்கக்கூடியவர். சொல்வா இல்லையா, தெளிவா கிட்ட நம்ம எதனா போகும்பொழுது என் தலையெழுத்து இவங்கிட்ட மாட்டிட்டேன் அப்படின்வா. தலை எழுத்துனா தலையில எழுதியிருக்காரு. நம்ம இங்க போவோம், இந்த நேரத்துல இந்த நல்லது நடக்கும், இந்த கெட்டது நடக்கும் தலையில எழுதியிருக்காரு. நம்ம இத்தனை மூச்சு இழுத்து விடுவோம் அப்படின்னு தான் தலையில இருக்கும். தலைவிதி அப்படின்னு சொல்றா இல்லையா. தலைவிதி அப்படின்னா நிர்ணயிக்கக்கூடியவர். நம்ம பிராணசக்திய அவர் தான் நிர்ணயிப்பார். அதுக்குதான் சொல்லுவா, நல்லவனுக்கு ஆயுள் காலம் கம்மி, கெட்டவனுக்கு ஆயுள் காலம் அதிகம்னுவா. கேட்டான்னா கெட்டவன் இந்த மாதிரி பிராணாயாமங்கள்லாம் பண்ண மாட்டான். பிராணாயாமங்கள், யோகங்கள், யோக சாஸ்திரம் ஒன்று தெரியுமா? அந்த யோகா மெடிடேஷன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த யோகாக்கெல்லாம் போக மாட்டான். நல்லவனா இருக்க என்ன பண்ணுவான்? அமைதியா சாந்த சுரூபியா சாத்வீக குணத்துல இருக்க என்ன பண்ணுவான்? யோகாவுக்கு போவான், தெய்வ வழிபாடு பண்ணுவான், கோவில்ல உட்காந்து தியானம் பண்ணுவான். அப்போ அவனுடைய மூச்சு தன்மையை நிறைய இழுத்து இழுத்து வெளில விடுவான். அவன் மனசு நிம்மதியா இருக்கும். அதனால அவனுடைய ஆயுள் காலம் கம்மி. சுவாமி வாப்பான்னு கூட்டு போயிடுவார். ஆதிசங்கர பகவத் பாதர் சொன்ன இல்லையா, அந்த ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு அவளுடைய அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டான். அவர் வந்து இந்த உலகத்துல அவளுக்கு நீண்ட நாள் குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாத அவர் வந்து கேரள தேசத்தை சேர்ந்தவர். கேரளத்துல காலடி அப்படின்ற இடத்துல பிறந்தார். அந்த கேரள தேசம் தெரியுமா? தமிழ்நாடு சார்ந்தது தான் ஒரு காலத்துல. சோழ மன்னன் ஆண்ட இடம். அதனால அந்த கொஞ்சம் நல்லா அமைதியா கேளுங்க. எல்லாரும் பேசுற மாதிரி இருந்தா நீங்க ஆத்துல கூட பேசலாம். எல்லாரும் நேற்று நாடகத்தில் என்னாச்சு, நாளைக்கு நாடகம் என்ன நடக்கும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடரும் போட்டா, இன்னைக்கு நான் வந்துட்டேன் பூஜைக்கு. அவெல்லாம் ஆட்டோவில் போனா, ஹாஸ்பிட்டல் போய் இறங்கினா டக்குன்னு தொடரும் போட்டா, உள்ள என்ன ஆச்சு தெரியல அப்படின்றதெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு நாளானே பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு சண்டே போட மாட்டேன். எங்க நாடகம் சண்டே கூட நாடகம் போடுறேன்னா கரெக்டா லேடிஸ் கூட சொல்லுவோம், தெரிஞ்சு சொல்றாரு. அதனால நம்ம வந்து நாடகத்தன்மையெல்லாம் குறைச்சிக்கணும். அவர் சொன்னார் இல்லையா காலையில, மாயாசக்தின்னு பேர் அதெல்லாம். அதனால அதுவும் மறு உருவப்படுத்துவாரு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? கரெக்டா சொல்றாரு. அதனால நம்ம வந்து இந்த ஆலயத்துல நம்ம வந்து உட்காரும் பொழுது தர்ம கைங்கரியங்கள், தர்ம சிந்தனையோட இருக்கும். ஆதிசங்கர பகவத் பாதருடைய அப்பா அம்மா வந்து ஒரு கோவில்ல சிவாலயத்துல போய் அவர் இருந்து அவளுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பணம் தெரியும். ஆனா அவர்கள் வந்து பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி தான் பிறக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்லி அவ வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் நித்தியமும் அவ வந்து தீர்த்தத்தின ஸ்நானம், அந்த குளக்கரை இருக்கும், அந்த குளத்துல முங்கி எழுந்து ஈரவஸ்திரத்தை கட்டிட்டு போய் சுவாமியை பார்த்து வழிபாடு செஞ்சு அங்கேயே 48 நாள் தங்கி அவ வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தா. அந்த செஞ்சுட்டு இருக்கும் பட்சத்துல அந்த அப்பா அம்மாவுடைய கனவுல ஒரு நாள் வந்து பரமேஸ்வரன் கேட்கிறார். அந்த கேட்கும், அதான் நீங்க வேணா வந்து பேசுங்க, அந்த ப்ளூ கலர் சாரி நீங்க பேசுறது நானும் கேட்பேன், எல்லாரும் கேட்பேன். ஆகையினால அந்த ஆதிசங்கர பகவத் பாதரானவர், அவருடைய அப்பாவானவர் இந்த
பரமேஸ்வரன் கிட்ட வழிபாடு செஞ்சு அதுக்கான பிரதங்கள் சொல்லக்கூடிய பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்து அவர்கள் கோவிலே உபவாசம் சொல்லக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து அங்கே இருந்தாங்க. அந்த 48 நாள் இப்ப கூட சோழிங்கர் போனோம்னா பார்க்கலாம். அந்த நரசிம்மர் ஆலயத்துல சோழிங்கர் தெரியுமா, அரக்கோணம் பக்கத்துல இருக்கு. அந்த சோழிங்கர் போனோம்னா லேடிஸ் நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம். மலை ஏறி போய் 48 நாள் வழிபாடு பண்ணிட்டு கீழே வந்து திரும்பியும் சின்னமலை ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து கீழே எதனா ஒரு ஹால் மாதிரி எடுத்துருப்பான். அந்த ஹால்ல போய் தங்குவா. அந்த 48 நாள் மேலே போயிட்டு வரா இல்லையா, காலையில 6 மணிக்கு போயிட்டான்னா அவ அங்கேயே கோவிலே உட்கார்ந்து இருந்து அவ சுவாமியை தியானம் பண்ணுவான். அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க பட்சம் 48 நாள்ல நரசிம்மன் கோவிலே இன்னும் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் எத்தனையோ லேடிஸ் ஜென்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆதிசங்கருடைய அப்பாவும் அம்மாவும் அந்த சிவாலயத்துல 48 நாள் வந்து சுவாமி வழிபாடு செஞ்சார். அந்த செய்யும் பட்சத்துல ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது அந்த ஆலயத்திலே வசந்த மண்டபமும் இருக்கும். அந்த இடத்துல தான் தூங்குவா. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த பாத யாத்திரை போறவா இவெல்லாம் போனோம்னா ஆலயத்துல படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. ஆலயத்துல எங்க படுத்துக்கணும் அப்படின்னா அந்த குளக்கரை ஓரத்துல வசந்த மண்டபம் கட்டி வச்சிருப்பா, இல்ல சபா மண்டபம் கட்டி வச்சிருப்பா, இல்ல நாட்டிய மண்டபம் கட்டி வச்சிருப்பா அந்த காலத்துல எல்லாம். இப்ப கூட ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல, கச்சபேஸ்வரர் கோயில்ல, பெரிய பெரிய கோவில் எல்லாம் அந்த மண்டபங்கள் இருக்கு. அந்த மண்டபத்துல அவ போய் படுத்துப்பா. அவ படுத்துக்கும் பொழுது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த தேவையில்லாத கதைகள்லாம் பேச மாட்டான். அவ வந்து படுத்துட்டு இருக்கும் பொழுது கூட பரமேஸ்வரனோட சிந்தனையில இருப்பா, சுவாமியோட சிந்தனையில இருப்பா. எந்த கோவில் போறோமோ அந்த சுவாமியோட சிந்தனையில யோக நித்திரைன்னு பேரு. அந்த யோக நித்திரையில தான் தூங்குவா. நல்லா அசத்துலாம் தூங்க மாட்டான். சுவான நித்ரான்னு சொல்லுவாரு எங்க வாத்தியார். சுவான நித்ரானா எப்படின்னா, நாய் வந்து ஒரு சொடு போட்டா எழுந்துரும். பாத்துக்கீங்களா, இப்ப இருக்கிற நாய் எழுந்துதான் தெரியல. சொல்லுவா. சுவானம் அப்படின்னா நாய் அப்படின்னா, அந்த நாயானது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொடுக்கு போட்டா எழுந்துக்கும், ஒரு சத்தம் கேட்டுனா எழுந்துக்கும். ஆனா அந்த நாய் மாதிரி தான் தூங்குவானா. தூங்கும் பொழுதே பரமேஸ்வரனுடைய சிந்தனை அவளுக்கு இருந்துட்டே இருக்கும். அவளுடைய தூக்கம் எப்படி இருக்கும்னா 50% சுவாமி கிட்டையும் 50% தூக்கமாகவும் இருக்குமா. ஒரு அரங்குற தூக்கம் சொல்றோம் இல்லையா, இந்த கிராமத்தாருக்கெல்லாம் புரியணும்னா கோழி தூக்கம் சொல்லுவாங்க. அந்த கோழி தூக்கம் தான் தூங்குவாங்க. அந்த தூங்கும் பட்சத்துல சுவாமி வந்து அவ அப்பா அம்மாவுடைய கனவுல கேட்கிறாங்க, உங்களுக்கு வந்து 100 வருஷம் வாழக்கூடிய கெட்ட பையன் வேணுமா, இல்ல 32 வயசு வரைக்கும் வாழக்கூடிய நல்ல பையன் வேணுமான்னு கேட்டாங்க. சுவாமி நீங்க எது பார்த்து கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், ஆனா எங்களுடைய பேரை வந்து அவ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவ அப்பா அம்மா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிற சுவாமி, எங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களுடைய பூஜை பண்ணணும்னு தான் ஆசை, எங்க பரம்பரையில வரவா எங்களை பூஜை பண்ணணும்னு ஆசை. கெட்ட பையனா வந்துட்டான்னா அவன் கோவில் குளம் எதுவும் வரமாட்டான். அதனால நீங்க 32 வயசு இருக்கிற நல்ல பையனே எனக்கு கொடுப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சுவாமியும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே தூக்கத்துல இருந்து சட்டுன்னு அவ ஆத்துக்காரி எடுத்து அவ ஆத்துக்காரி வைப்பு எழுப்புறாங்க. அவன் சுவாமி இப்பதான் என் கணவனை வந்து கேட்டார். 2 பேர் கணவனையும் வந்து கேட்டிருக்காரு. அவளோட சுவாமி எவ்வளவு பெரிய ஆள், நினைச்சிருந்தா அவர் நிர்ணயிச்சு கொடுத்துருக்கலாம், நான் கொடுக்கறதாண்டா உனக்கு அப்படின்னு. ஆனா சுவாமி இவ நமக்காக தவம் இருக்கா, குழந்தை பாக்கியத்துக்காக இவ வந்து நம்மள அனுஷ்டானம் பண்றா. அனுஷ்டானம்னா நம்மள வந்து விரதம் இருந்து கடுமையா விரதம் இருந்து நமக்காக இவ உபவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு படி இறங்கி வந்து அவளுடைய பர்மிஷன் கேட்டு கொடுக்குற, உனக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும். அப்ப சுவாமி எவ்வளவு பெரிய மனசு. அதனால அந்த பகவானானவர் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு அவ அம்மாவுடைய கர்ப்பம் தரிச்சிடுறா. கர்ப்பம் ஆனதுல இருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தை எல்லாம் பேசும் அப்படின்னா சாதாரணமா எத்தனை வயசுல பேசும், 2 வயசுல நல்லா பேசும். இவரு 6 மாசத்துலயே அப்பா அம்மான்னு சொல்றாரு. 6 மாசத்துலயே நல்லா நடக்கிறார். அந்த அளவுக்கு சுவாமி ஒரு இது கொடுத்துறாரு அவர்கிட்ட. அந்த பூதல் கல்யாணம் பண்ணுவா. பார்க்கும்பொழுது உபநயனம் எல்லாம் போடுவான். அந்த இதுல பிராமணர் போடும் பொழுது கர்ப்பத்துல இருந்து 7வது வயசுல தான் போடுவா. ஆனா ஆதிசங்கருக்கு 5 வயசுலயே அவங்க அப்பா போட்டுட்டாரு.
அவ்வளவு அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்கு. இந்த உலகத்தை ஒழுங்கு செஞ்சது ஆதிசங்கர பகவத்பாதர். 48 விதமா மனிதர்கள் பிரிச்சிருந்த பட்சத்துல அது 6 விதமா சேர்த்தார். எப்படி சேர்த்தார் அப்படின்னா, விநாயகர், சுப்பிரமணியர், சிவபெருமான், அம்பாள், விஷ்ணு சொல்லக்கூடிய பெருமாள், அப்புறமா சௌரம் சொல்லக்கூடிய சூரியன். இந்த 6 விதமான வழிகளை நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகளை கொண்டு வந்தார். நீ வாப்பா, விநாயகரையும் வழிபடு, விநாயகரையும் வழிபட்டா நீ மேல வளரலாம். சுப்பிரமணியரும் வழிபடு, அதுக்கடுத்து சிவபெருமானையும் வழிபடலாம், அதுக்கடுத்து அம்பாலையும் வழிபடலாம், அதுக்கடுத்து சௌரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் வழிபடலாம், அதுக்கடுத்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருமானையும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழிகளை எல்லாம் காமிச்சது ஆதிசங்கர் பகவத்பாதர் தான். அந்த ஆதிசங்கரருடைய மகத்துவம் இந்த உலகம் ஃபுல்லா பரவி. இந்த காஞ்சிபுரத்துல காலடியில பிறந்தார், காஞ்சிபுரத்துல வாழ்ந்தார், கேதார்நாத்ல ஜீவசமாதி ஆனார். பாருங்க, எல்லாமே கவர்க்கத்திலே வரும். க க கே எல்லாமே அவர் பிறந்தது எல்லாமே கவர்க்கத்திலே வரும். பிறந்ததும் அங்க, வாழ்ந்ததும் அங்க, சமாதி அடைஞ்சது கேதார்நாத்ல. இன்னைக்கும் போனா இருக்கும் கேதார்நாத். நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் 6 மாசம் முன்னாடி. மலை ஏறத்துக்கே 14 மணி நேரம் ஆச்சு. ஏறத்துக்கே 14 மணி நேரம் சுவாமி தரிசனம் பண்றது. இவ்வளவு உடம்பு வத்திட்டு போய் பார்க்கணுமா அப்படின்னா, மலை ஏறும் பொழுது மனசுல திட்டிட்டு ஏறின. ஏன் சுவாமி இவ்வளவு அளவுக்கு மேல போய் உட்கார்ந்தாரு? ஏறவே முடியல. இவ்வளவு அளவுக்கு கிளைமேட்டும் 2 கட்ட கிளைமேட்டா இருக்கு. பார்த்தா அங்க வித்தியாசமா ஒன்றும் புரியல. பாதி அளவு போனா குளிர்ந்து, அதுக்கு மேல மழை பெய்யுது, இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டா சூடா இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த சுவாமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்படியே பனிமூட்டமா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. அந்த கிளைமேட்டே புரியல. ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம், யூஸ் ஆகுது. இதை எடுத்துட்டு போறோம், ஜெர்கின் எடுத்துட்டு போறோம், யூஸ் ஆகுது. ஷால் எடுத்துட்டு போறோம், யூஸ் ஆகுது. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளைமேட்டே வித்தியாசமா இருக்கு. அங்க போய் கேதார்நாத்ல சுவாமிக்கு பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கருடைய ஜீவசமாதி இருக்கு. அந்த மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதர் எல்லா மதத்தையும் எல்லாத்தையும் ஒன்று சுருத்தி இது பண்ணார். இந்த தத்துவார்ச்சனை அப்படின்ற நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, வித்யாபாகம், ருத்ரபாகம் சொல்லி 3 பாகங்களா பிரிச்சு அதுல இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்ற தத்துவங்களுக்கு அதிபதியை பூஜை செய்து, அந்த பூஜை செய்த அம்பாலை நீங்க இருந்து, யார் சொல்றா? நம்மளாம் மனுஷன் 60 வயசு வரைக்கும் இருப்போம், 70 வயசு வரைக்கும் போயிடுவோம். ஆனா சுவாமி நிரந்தரமா இருக்கார். யார் பேச்சு கட்டுப்பட்டு இருக்கார்? அங்க பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகருடைய பேச்சை கட்டுப்படுறார். இந்த கிராம மக்களுக்கு நீங்க எல்லாம் நல்லது செய்யணும், இந்த சிலையில நீங்க இருக்கணும் அப்படின்றாரு. எத்தனை ஆண்டு காலம் இருக்கணும்? இந்த சூரியன், சந்திரன், இந்த மலைகள், இந்த நதிகள், இந்த சமுத்திரம் சொல்லக்கூடிய கடல், இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்கணும். அதுக்கெல்லாம் அழிவு உண்டா? அழிவு கிடையாது. அவ்வளவு அளவுக்கு நம்ம வேண்டி விரும்பி சுவாமி கிட்ட கேட்கிறோம். அதுக்கு சுவாமி என்ன சொல்றாரு? நான் இந்த கிராம ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த சிலையில சூரிய சந்திரன் இருக்க வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யார் பேச்ச கேட்கிறாரு? நம்ம பெத்தம்மா பேச்சே கேட்கறது இல்லை. ஆனா சுவாமி நம்ம சாதாரணமா ஒரு சாதாரண மனுஷன், நமக்கும் சுவாமிக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சா சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சா நம்மளோட குழந்தைய எடுத்துப்பார் சுவாமி. அந்த மாதிரி சுவாமி ஒரு குழந்தை மாதிரி நம்ம பாவிக்கணும். அதுதான் அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள், புஷ்ப மாலைகள்லாம் சாத்தி எப்படி பார்க்கணுமா காஞ்சி மகாபீரவர் சூப்பரா சொல்லுவார். ஒரு அபிஷேகம் பண்ணும் பொழுது குழந்தைய காலில் போட்டு குளிப்பாட்டம் பாருங்க. 2 மாசம் குழந்தைய பார்த்துருப்பீங்களா தெரியாது. சிட்டியில் இருக்கவாலாம், கிராமத்தில் இருக்கவாலாம் குளிப்பாட்டும் பொழுது காலில் போட்டு இந்த குழந்தை அழுத்துட்டே இருக்கும். இந்த குழந்தை மேல மிதமான சூட்டில் வெட்டியை பார்த்து 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவோம், அழுத்தெல்லாம் எடுப்பார். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணணுமா, குழந்தைக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணணுமா, குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணுமா. அபிஷேகம் பண்ண உடனே அதுக்கடுத்து சுவாமி அலங்காரம் பண்ணும் பொழுது இந்த பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பார்ப்பாங்க. பொன் குழந்தைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா ஜட பின்னி, நல்லா மல்லிப்பூ வச்சு, நல்லா பட்டு பாவாடை தாவணி போட்டு ஸ்கூல் போகும்போது அனுப்பிச்சு வைப்பாங்க, இல்லை எதனா ஃபங்க்ஷன் போகும்போது அனுப்பிச்சு வைப்பாங்க.
இந்த மூணாவது படிக்கிற குழந்தை, 4வது படிக்கிற குழந்தைங்களா நல்லா அழகா பண்ணி வைப்பா. அந்த மாதிரி சுவாமிக்கு அந்த மாதிரி குழந்தைய அலங்காரம் பண்ணணும். மாலை சாத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி சாத்துறோமோ, அந்த குழந்தைக்கு தலையில எப்படி பின்னி வைக்கிறோமோ அந்த மாதிரி சுவாமிக்கு சாத்தணும். அந்த நைவேத்தியம் பண்ணும் பொழுது குழந்தைக்கு ஊட்டுறோம் இல்லையா, இந்த 2 மாசம் குழந்தைக்கும் 2 மாசம் சாரி 2 வயசு குழந்தைக்கு நம்ம ஊட்டுறோம் இல்லையா, அந்த ஊட்டுற மாதிரி சுவாமிக்கு ஊட்டணும் அந்த சாதத்தை. அதுல வர ஆவியை தான் சுவாமி ஏற்றுப்பார். அந்த ஆவியை ஏற்றுக்கும் போது, நிவேதன பாகத்தை ஏற்றுக்கும் போது சுவாமிக்கு அந்த மாதிரி காட்டணும், குழந்தையா பாவிக்கணும். பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி கிட்ட போய் எது கேட்டாலும் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி குழந்தையா தான் இருக்காருன்னு அர்த்தம். குழந்தை கிட்ட போயிட்டு சகலவாதி ஒரு அர்ச்சகர் கேட்டார். கேட்கும் பொருட்டு அவர் அந்த அர்ச்சகர் கிட்ட வந்து என்ன கேட்கிறாருன்னா, அந்த ராஜா எதற்காக இந்த தர்பங்கயில போட்டிருக்கீங்க, இந்த தர்பங்கயிலோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அர்ச்சகர் சொல்றார், இங்கே இருக்கக்கூடிய இறை சக்தியை தர்பங்கயிறு மூலியமாக ஆலயத்து கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாலுக்கு சேர்க்கறதுக்காக கட்டிருக்கோம் ராஜா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிப்பா போய் சேரும் அப்படின்னு கேக்குறாரு ராஜா. சேகும் பட்சத்துல அந்த ராஜாவானவர்கிட்ட அர்ச்சகர் சொல்றார், ஒருத்தருக்கு ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பார், ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா பாடுவார், ஒருத்தர் பார்த்தா நல்லா பரதநாட்டியம் ஆடுவார், அந்த மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா பூஜை பண்ணி வைப்பார். அந்த மாதிரி பண்ணி வைக்கும் பொருட்டு தர்பங்கயின்னு ஒரு தன்மை உண்டு ராஜா. தர்பங்கயிற்கு பார்த்தோம்னா ஆகர்ஷண சக்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதனாலதான் கலசத்துல கூட தர்பை போடணும். நம்ம வெளியில பேசக்கூடிய வைப்ரேஷன் சொல்லக்கூடிய சக்தியை இழுத்து கலசத்துக்குள்ள விடும். அதனாலதான் மற்ற சப்தங்கள் மட்டும் கேட்கணும், தேவையில்லாத சப்தங்கள்லாம் கேட்கக்கூடாது ஆலயத்துல இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலன்னு சொல்லுவான். அந்த தர்பங்கயிறானது இழுத்து கொடுக்கும்னு சொல்லும் பொழுது ராஜா சிரிக்கிறார். அது உடனே சிரிச்ச உடனே அர்ச்சகருக்கு வந்து தொழில் பரம்பரை பிரச்சனை, என்னுடைய தொழிலை நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, நீ நிரூபிச்சு காட்டு, நான் வந்து கிண்டல் அடிக்கிறது மட்டும் நீ கோவப்படல, நீ நிரூபிச்சு காட்டுன்றார் ராஜா. உங்களுடைய கையில இருக்கிற அந்த வைர மோதிரத்தை கொடுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்றார். சரி நான் கொடுத்துட்றேன், நீ மட்டும் நிரூபிச்சு காட்டுனா அந்த வைர மோதிரம் உனக்கே அப்படின்ட்டார். உடனே அர்ச்சகர் என்ன பண்றாரு, எனக்கு வைர மோதிரம்லாம் வேண்டாம், சுவாமி இங்கே இருக்காருன்றதை நிரூபிச்சு காட்டுறதுக்கு நானு இந்த வைர மோதிரத்தை வச்சுதான் உங்களுக்கு ட்ரையல் காட்ட போறேன் அப்படின்னாரு. அந்த யாக குண்டத்திலிருந்து கும்பத்துக்கு அந்த நாடி சந்தானம் போட்டுருந்தா. அந்த கும்பத்திலிருந்து அப்படியே வீதியெல்லாம் போட்டுட்டு போய் ஆலயத்துக்குள்ள போய் கருவறையில அந்த சுவாமி மூர்த்தி மேல கட்டி வைப்பான். இங்க பண்ணக்கூடிய நம்ம மந்திரங்களை இழுத்துட்டு போய் அங்க கொடுப்போம். அதுதான் அந்த தர்பங்கயிரோட தன்மை. அந்த ராஜா வந்து முதல் மந்திரம் சொல்லும் பொழுது அந்த அர்ச்சகர் எடுத்துட்டு போய் அந்த குண்டத்துக்கிட்ட வைக்கிறார். அந்த நாடி மேல வைக்கும் பொழுது அந்த 3 பாகங்கள் பண்ணும் பொழுது அந்த வைர மோதிரமானது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே போய்
அந்த யாரும் இழுக்கல, கை போட்டு இழுக்கல. அந்த அர்ச்சகரானவர் எதுவும் நூல் விட்டுலாம் பண்ணல. அந்த மந்திர சப்தங்கள், அந்த தர்பை மேல இருக்கக்கூடிய மந்திர சப்தங்களே இழுத்துட்டு போகுது. அந்த வைர மோதிரத்தை இழுத்துட்டு போய் நேரா நாமகரணம் பண்ணும் பொழுது அந்த சுவாமியோடைய மேலேயே அந்த வைர மோதிரம் உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது எப்படி அப்படின்னு மெய் செலுத்து போயிட்டார். அதுதான் ராஜா நான் சொன்னேன் இல்லையா, அந்த தர்பகையிலேயே ஒரு சக்தி உண்டு, அங்கே இருக்கக்கூடிய மந்திரத்தன்மையை இங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கணும், நீங்க சிரிச்சிங்க அப்படின்னா. சரிப்பா நீ சொன்ன மாதிரி பண்ணி காமிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை ஆராய்ச்சி பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்க ஏழனமா செஞ்சேன். நான் சிரிச்சதுக்கு மன்னிச்சுக்கோன்னு ராஜா அர்ச்சகர் கிட்ட கேட்கிறார். ஐயோ மன்னிப்பெல்லாம் வேண்டாம், பெரிய வார்த்தை நீங்க சொல்லாதீங்க. இந்த சுவாமி நம்பனா நம்ம கைவிட மாட்டார். ஏன்னா இந்த ராஜ்யத்துக்கு நீங்க தான் எல்லாமே செய்றீங்க, நீங்க யாகங்கள் நிறைய செய்யணும், நீங்களே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற. ஏன் அப்படின்னா ராஜா ராஷ்டிரகிருதம் பாப்பம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. ராஜ்யத்துல மக்கள்கள் ஒழுங்கா இல்லைனாலோ மக்கள்கள் செய்யக்கூடிய பாப்பங்கள்ல ராஜா வந்து நோட் பண்ணலன்னா அந்த ராஜாவுக்கு தான் போய் அந்த பாவம் செய்வோம். நம்ம செய்யற பாவத்துல பாதி பங்கு யாருக்கு போய் சேரும்? ராஜாவுக்கு போய் சேரும். அப்ப நிறைய பண்ணலாம் இல்லையா, பாவம் பண்ணக்கூடாது. நம்ம செய்யற பாதி பாபம் வந்து ராஜாக்கு தான் போகும். ராஜா ராஷ்டிரகிருத பாபம். ராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒழுங்கா பக்தியாவோ சக்தியாவோ இல்லாம ஒரு நியம நிஷ்டையோட இல்லைன்னா இந்த பாபங்கள் வந்து ராஜாக்கு தான் போகும். நியம நிஷ்டை அப்படின்னா நிறைய பேர் தவறா நினைச்சிருக்கலாம். நியமம் அப்படின்னா டைட் டேபிள் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றா ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் 6 o'clock மேக்கப், 7 o'clock milk, 7:45 டியூஷன், 8:30 breakfast, 9 o'clock நாலு பேர் குடிச்சு வழிமுறை தமிழ்ல சொல்லுவாங்க. அதான் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பேர் தான் சொல்லுவோம். அதுதான் நியமம். நமக்கு ஒரு கோடு போட்டு நம்ம வாழ்றோம் இல்லையா, அதுதான் நியமம். அந்த நியம நிஷ்டையோட நீங்க இருக்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி பல யாகங்கள் பல கோவில்கள்லாம் நீங்க கட்டி நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வைர மோதிரம் உங்களுக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அர்ச்சகர் எனக்கு வேண்டாம் பகவான அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியோடைய சொத்துல அந்த வைர மோதிரம். அதுதான் காலையில அந்த ஓம் சக்தி என்ன சொன்னார், தெளிவு குருவின் திருநாமம் சொல்றார். குரு இருந்தால்தான் வந்து பகவான் காட்டுவார். கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருக்கக்கூடிய பலராமரை சோதிக்கிறார். சோதிக்கும் பொருட்டுல எல்லா வாழ்க்கை நமக்கு இருக்கணும். குரு அப்படின்ற ஒரு பாலம் இருக்கணும். இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் நடுவில் நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதின்றது வந்து எடுத்துட்டு போய் எங்க சேர்க்கிறோம்? சமுத்திரத்துல சேர்க்கிறோம். சமுத்திரம் அப்படின்னா கடல்ல சேர்க்கிறோம். அந்த நதியானது நம்ம அந்த நதியில அடிச்சுட்டு போகாத நமக்கு பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா அந்த குருங்கிற பாலம் வேணும். அந்த குருமார்கள் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அந்த குருமார்கள் வழிகாட்டுதல்ல நம்ம நடக்கணும். அந்த குருமார்கள் என்ன பூஜை சொல்லி கொடுக்குறாருன்னு அந்த பூஜைகளை செய்யணும். பூஜைகள் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய எந்த விதமான விசேஷங்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லா வீட்டுக்கும் ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குருவுடைய வழிகாட்டுல செல்லணும். அதுதான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நம்ம குரு எங்க வீட்டுக்கு வழிகாட்டியா இருந்தவர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தா போதும், நமக்கு தெளிவு வந்துட்டே இருக்கும். யாரா இருந்தாலும் சரி அந்த குருநாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். பகவான் அடையணும்னா குருன்ற ஒரு ஞானம் இருக்கும், குருன்ற ஒரு பாலம் இருக்கும். அந்த மாதிரி காலையிலே ஐயா சொன்னார் இந்த சண்டவதி திரவியங்களுடைய மகத்துவத்தை. அந்த மூலிகை திரவியங்களை நம்ம சுவாசம் செஞ்சோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கபால நீர், அந்த சொல்றாரு இல்லையா சளி அப்படின்னு சொன்னார் பாருங்க, அந்த விதமான சுவாச பிரச்சனைகள்லாம் இருந்தா அந்த புகை போய் உள்ளிருந்து இழுத்துட்டு வந்துடும். இதெல்லாம் செயற்கையா கிடைக்காது, யாருனாலையும் செயற்கையா செய்ய முடியாது. விதை போட்டுலாம் இது இயற்கையா தோன்றக்கூடிய மூலிகை திரவியங்கள். இயற்கையா சுவாமிக்கு நம்ம மூலமந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினாலே நம்ம ஹோமம் செஞ்சு அதுல வரக்கூடிய சுவாச புகையை நம்ம சுவாசித்து அக்னியுடைய புகையை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா மூலிகை திரவியங்களுடைய புகையை நம்ம சுவாசிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆகும். அதனை தொடர்ந்து இப்பொழுது மகாஸ்திரம் அது அந்த இதனை தொடர்ந்து அஸ்திராಹುதி
அதனைத் தொடர்ந்து நிறைவான ஆகுதியான பூர்ணாகுதியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வாத்திய உபசாரம் மற்றும் வேத திருமுறை உபசாரங்கள் எல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பிரசாத விநியோகம் செய்தது போலவே புஷ்பம் மற்றும் இன்னைக்கு ஈவினிங் வந்து இது வச்சிருக்கா பேச்சம்பழம். திரும்பியும் அந்த பேச்சம்பழமானது நிவேத்திய பிரசாதமானது அளிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அன்னதான பிரசாதம் எல்லாரும் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே அன்னதானத்துக்கு போயிடக்கூடாது. ஆகையினால அன்னதானம் வந்து கிண்டல் அடிக்கல. அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் மதப்பரம் அப்படின்ற அந்த சுபாஷிதம் ஒன்று இருக்கும். சு அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம், பாஷிதம் அப்படின்னா வாக்கியங்கள் அர்த்தம். அந்த சுபாஷிதத்தில் சொல்றார், அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் மதப்பரம். அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு திருப்தியா இருக்கும். இதே நம்ம வந்து வித்யாதானம் அப்படின்னா வித்தியை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வித்தியை நம்ம பயன்படுத்துற இடத்துல அந்த குரு ஞாபகம் வந்துட்டே இருப்பாங்க. யாவத் ஜீவத்து வித்தியா, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வித்தியை அந்த குருவை மறக்கவே மாட்டோம். அந்த சொல்லிக் கொடுத்த குருவை நம்ம மறக்கவே மாட்டோம். ஆனா அன்னதானம் நம்ம சாப்பிட்டோம்னா சௌடேஸ்வரி அம்பாள் கோயிலில் போட்டாங்கப்பா, ஒரு பிரிட்ஜு போட்டாங்க, ஒரு டைம் வச்சுட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த எண்ணி வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம், ஒரு வாரம் சொல்லுவோம், அவ்வளவுதான் இல்லையா? அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம என்ன போறோம்னா அதே பிரிட்ஜு நன்னா இல்லைன்னா அந்த சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் கொடுத்த பிரசாதம் மாதிரி இல்லை இந்த பிரிட்ஜு, இது நல்லா ஒஸ்ட், அதுதான் சூப்பர், அந்த மாஸ்டர் யார் போட்டாங்களோ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி எப்போ ஞாபகம் வரும்? அடுத்த தடவை சாப்பிடும் போதுதான் ஞாபகம் வரும். ஆனா வித்தியை நம்ம கற்றுட்டோம் அப்படின்னா நம்ம உயிருள்ளவரும் அந்த குருவுடைய பேர் சொல்லிட்டு இருப்போம். அதனால்தான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பன் அப்படின்னா நம்ம குருவுடைய பேர் சொல்ல சொல்ல இன்னும் ஞானங்கள் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். அதனால இப்பொழுது மகா பூர்ணாகுதியானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியானது நடைபெறும். நாளைய தினம் காலை சரியாக 5 மணி அளவிலே மங்கள வாத்தியமானது துவங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாக வேள்வி எல்லாம் நடைபெறும். சரியாக 7:30 மணி அளவிலே மகா பூர்ணாகுதியானது நடைபெற்று 8 மணி அளவிலே கோபுர விமான கலசம் 8 மணி அளவிலே மகா கும்பாபிஷேகம். அதனைத் தொடர்ந்து 8:15 மணி அளவிலே கீழே இருக்கக்கூடிய சௌடேஸ்வரி அம்பாள், விநாயகர் மற்றும் ராமலிங்க சுவாமி ஏனைய பரிவார தேவதைகளுக்கு 8:15 மணி அளவிலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். அதனால நாளைக்கு சண்டே எல்லாரும் சொல்லுவா, ஒரு சட்டியோகம் போயிருந்தேன். நம்ம சொன்னார், சுவாமி நீங்க காலையில 6 மணின்னு சொன்னீங்க, நாளைக்கு சண்டேனா எனக்கு 6 மணி மிட் நைட் சுவாமின்ற. அந்த மாதிரி 6 மணினா மிட் நைட் கிடையாது. நாளைய தினம் ஒரு நாள் சுவாமிக்கு நம்ம தியாகம் பண்ணிட்டு காலையில 4 மணிக்கு எழுந்து குளிச்சு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தலை குளிங்க. நம்ம குலதெய்வம்னு சொல்றோம் இல்லையா, தலை குளிச்சுட்டு புது வஸ்திரம் இருந்தா புது வஸ்திரம் கட்டிக்கோங்க. நம்மளுக்கு இன்னைக்கு திருவிழா, சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 6 மணி அளவிலே 5 மணி அளவிலே யாக வேள்வி எல்லாம் நடைபெறும். தாங்கள் எல்லாம் வந்து பகவானை தரிசனம் செய்து 8:15 மணி அளவிலே மகா தீபாராதனை, 8:30 மணி அளவிலே பிரசாத விநியோகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தாங்கள் அட்டவணையிலே போட்ட மாதிரி எதனா அன்னதானம் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த டைம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினாலே நாளைய தினம் சரியாக 8 மணிக்கு விமான கோபுர கலசங்கள் கும்பாபிஷேகம், 8:15 மணிக்கு கீழே இருக்கக்கூடிய சௌடேஸ்வரி அம்பாள் ஏனைய பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம். ஆகையினால லக்னம் தள்ளி போயிடும். 8:30 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆகையினால நாளைக்கு ஒரு நாள் எல்லாரும் சீக்கிரம் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணணும். இத்தோட நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை 13 ஆண்டு கழிச்சு தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஆகையினால அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெறும்படி பிரார்த்திக்கிறோம். நம பார்வதி பததே ஹர மகாதேவா. சர்வ பிராயச்சித்தார்த்தம் வஸ்ராவஜேரவனேத். ஓம் ஆம்ர சிவாஸ்ராஜம் பட் ஸ்வாஹா. ஓம் பிரஸ்பர பிரஸ்பர கோர கோர தரோபதரோபதர பிரதர பிரதர கஹ நமோ வந்தே வந்தே காதே காதே அபௌராஸ்ராஜம் பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் பம் சும் பட் படுதாஸ்ராஜ ஸ்வாஹா. अग्नये सुट्टरे स्वाहा आसमने चंदने
धूपदीपादिकं दत्वा योगक्षेमार्थं सर्वजनक्षेमार्थं अस्मिन्ने पेरियांगुप्पं ग्रामवासीनां सर्वेषां भक्तमहाजनानां विठलां यात्रिसिद्ध्यर्थं देव्याः दिव्यचरणारविन्दयोः अष्टपुष्पार्चनं मध्य करिष्ये। ॐ ह्रीं वामायै नमः, ॐ ह्रीं ज्येष्ठायै नमः, ॐ ह्रीं रौद्रे नमः, ॐ ह्रीं काल्यै नमः, ॐ ह्रीं कलविकरण्ये नमः, ॐ ह्रीं बलविकरण्ये नमः, प्रमदन्ये नमः, ॐ ह्रीं सर्वभूतगमन्ये नमः, ब्रह्माण्डनादिकायै ॐ शरणागतरक्षिण्ये नमः, फलप्रदादिकायै नमः, ॐ ह्रीं चौडेश्वर्यम्बिकायै नमः इत्यादि क्रमेण तद्वयित्वा अष्टपुष्पार्घ्यं समर्पयामि। ॐ भूर्भुवस्सुवः पूर्वीपथसभायुक्तं नागवल्लीदलैर्युतं रजोन्नतं युक्तं ताम्बूलं प्रतिगृह्यता नारिकेलखण्डद्वयकदली फलताम्बूलविशेषफलवर्गसमूहानि यथा भागम् अमृतं महानिवेद्यं निवेदयामि। निवेदनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पूर्णनारिकेलं निवेदयामि, निवेदनानन्तरम् आचमनीयं समर्पयामि। ओदनमुद्भवते परमेष्टैव येषः यदोदनः परमान् वै वै श्रीरङ्गमदति यद्दु नदयो वर्षन्तु पर्जन्याः सुभिफलावोषधयो भवन्तु अन्नवदावो दनवदा मामिक्षवदा येषा कुम्भराजा भूजा प्रजापते तत्त्वदेतान्यन्यो विश्वा जातानि परिता बभूव समस्ते जुहमस्तन्ना अस्तु वयज्ञस्यामपतजोरजीना नारिकेलखण्डद्वयं निवेदयामि, निवेदनानन्तरम् आचमनीयं समर्पयामि। ॐ यपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति, पां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति। एवं वेद योपावायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनौ आयतनवान् भवति वायुर्वा अपामायतनौ आयतनवान् भवति असौ वैदपर्णपामायतनौ आयतनवान् भवति चन्द्रमा वा
अपामायतनौ आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनौ आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनौ आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनौ आयतनवान् भवति संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनो आयतनवान् भवति य एवं वेद अर्जुनावं प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति गौरीमिमाय सलिलानि चक्षत्येकपदे द्विपदीशात् चतुष्पदे अष्टापदी नवपदी बभूषी सहस्राक्षरा परमेव व्योमन् पराभकारिकायै श्री चौडेश्वर्यम्बिकायै नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामः चतुर्वेद प्रिये चतुर्वेदमाश्रावय अग्निमेले ब्रोहितं यज्ञस्य देवमुद्दितं होदारम्रत्रधातमं ईशेत्योर्देत्ता वाजवस्थ देवोवत्स विदा प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे प्रार्पयाहि विदरे ज्ञानो हवेदादे देवता सत्यवर्षिषि संयादे वीरभिट्टक आपो भवन्तु विदरे संयोरभिस्रवन्तु नः पूर्णमासव्या आख्यास्यामः प्रातरग्निहोत्रं हुत्वा रामणीयं वृणीया अग्निर्वा दधाति श्रीरण्यमग्निं वृणदति आद्यं मृढमीशानं पुरुहूतं पुरस्कृतम् एकाक्षरं ब्रह्मविद्याव्यक्तं सनातनं कुम्भमधृत्य सहसा सापिधानं सकूर्चकम् उद्धाय समयादस्तु देशिकः शान्तिसंयुतः पदान्ते श्रावदेत्तोजं राक्षसानां च तृप्तये ॐ देवी स्तोत्रम् अवधारत ॐ सप्तचित्तनरेश्वरस्य करणा न्यायेषु कार्येषु तते वेदै सोपगिता प्रियादिगुणतः वेदं प्रियाज्ञानदाः विहिता वर्पण्यशुद्धे सिते कृत्यं सैव करोति पत्यनुगता वामादिशत्यात्मिका न्यायेन वाक्येन महिमहिषाः गोब्राह्मणेभ्यः स्वमित्युनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षे पृथिव्यै सस्यशालिनी देशोपनीतो ब्राह्मणाः सुन्दरपदाः स्तोत्रार्थाः सिद्ध्याः सफलाः सन्ति भवन्तु महान्तो अनुगृह्णन्तु अस्याः देवादिदेव्याः देवताः सार्वभौमायाः सकलजगतां सृष्टिस्थितिसंहारतिरोभावानुग्रहविद्यकारणभूतायाः अकार उकार मकार ओंकारनादरन्त प्रणवाकार स्वरूपिण्यायाः चिन्मय विज्ञानमय आनन्दमय अलङ्कृतायाः कामेश्वरी भगवानिनी नित्यग्रन्थे भैरण्डे वह्निवासिनी महावतेश्वरी शिवदूती त्वरिते कुलसुन्दरी नित्ये नीलपदाके विदते सर्वमङ्गले ज्वालामालिनी चित्रे महानित्ये इत्यादि विधिविद्या स्वरूपिण्यायाः सकल देवता स्वरूपिण्यायाः श्री चौडेश्वरी अंबिका देव्याः परिपूर्ण अनुग्रह प्रसादेन अस्मिन् आलये विद्यमानानां समस्त देवतानां मूर्ति सान्निध्यर्थं विग्रहानुग्रहसिद्धि चैतन्य स्थैर्यार्थं लोकक्षेमार्थं सर्वजनक्षेमार्थं भक्तजनक्षेमार्थं अस्मिन् आलये धर्मकर्तॄणां अभयकर्तॄणां सेवार्थीनां भक्तमहाजनानां च इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं अस्मिन् आलये विद्यमानानाम् अर्चकवर्गानां च सर्वेषां इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं विशेषतः कुम्भाभिषेकार्थम् अनागतानां च सर्वेषां भक्तमहाजनानाम् उपाभिषेकार्थं मूल्यदातॄणां धनोपकारीणां धान्योपकारीणां शरीरोपकारीणां वात्सदायानां च अयं च कुम्भाभिषेकः कर्तव्यमिति प्रयत्नकर्तॄणां सर्वेषां भक्तमहाजनानाम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं च श्वः करिष्यमाण जीर्णोद्धारण अष्टपञ्चसमर्पण महाकुम्भाभिषेकाच्च महामङ्गलमहत्तरे अस्मिन् दिवसायन्तनीय तृतीयकाल आवभृत यागाच्च महामङ्गल नाडी सन्धान तत्त्वार्चन स्पर्शाहुति पुरस्सर विशेष याग हवनाच्च महामङ्गल वैभवकर्मणि अस्मिन् मध्ये सम्भावित समस्त मंत्र तंत्र
त्रिया भक्ति श्रद्धा लोकादिकं त्रियाः सर्वमिथोक्तं यथा श्रीवागमशास्त्रानुष्ठितं शान्तं सकलम् अच्छिद्रम् अविकलं भगवती सर्वदेवात्मिकायाः श्री चोणेश्वरी अम्बिकायाः प्रीतिकरञ्च भूजान्ति भवन्तो महान्तो गृह्णन्तो महाकुम्भाभिषेकानन्तरं विशेषतः त्रिपक्ष यजनपूजाः तदनन्तरं नित्य नैमित्तिक काम्यपूजाः सर्वे यथा शास्त्रोक्तमार्गेण निर्वहिताः पूजास्तामिति भवन्तो महान्तो गृह्णन्तो आलये धूपपात्र दीपपात्र घण्टा पाद्य आचमनीय अर्घ्यपात्र निरोधार्घ्यपात्र सामान्यार्घ्यपात्र विशेषार्घ्यपात्रादि समस्तपात्राः स्वर्णमयाः रजतमयाः भूयास्तामिति भवन्तो महान्तो गृह्णन्तो सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु सर्वं श्री चोडेश्वरी अम्बिका दिव्य चरणारविन्दार्पितं भवतु हर हर नमः पार्वती पददे தென்னானுடைய சிவனே போற்றி தவர்க்கும் இறைவா போற்றி கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதீதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞாழத்து உயர்காழி ஞான சம்பந்தன் சீழத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வள்ளார் நல்லாரே கோலத்தார் பாட வள்ளார் நல்லாரே நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சரையே துந்தருடையார் பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சரையே துந்தருடையார் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஜோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அரிய பரஜோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே ஒளிவளர் விளக்கே உணர்ப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறன்மணி கொன்றே சித்தத்துள் திட்டிக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்கால
வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயி வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயி தொண்டனேன் விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் நீந்த விரான் பாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டமும் பயிரவள்ளானுக்கு பல்லாண்டு பொருதுமே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சீலோபடி வாழ்த்தி வணங்குவார் மலர் சீலோபடி வாழ்த்தி வணங்குவார் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் அடைகள் வாராத கொடையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தடைகள் வாராத கொடையும் கிடையாத நிதியமும் போனாத நூலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வோம் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய துண்டருடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே ஆறுமுகம் 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 என்று போதி ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் மத பேருணையது என்று நாளோ ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளோ ஏறுமயில் வாகன குஹாசரவனாயனது ஈசையன மானமுணரு என்று மோதோ ஏறுமயில் வாகன குஹாசரவனாயனது ஈசையன மானமுணரு என்று மோதோ ஏழைகள் வியாகுலவு இதேத நவீனாவிள் உனையேவர் புகழ் மார்மறையும் சொல்லாதோ ஏழைகள் வியாகுலவு இதேத நவீனாவிள் உனையேவர் புகழ் மார்மறையும் சொல்லாதோ நீடுபடு மானை பொருள் மேலியவ வேளன் நீலமயில் வாகவுமை வந்த வேலே நீச்சற்கட மோடனது தீவினையுள்ளா மடிய நீடு தனி வேள்விடும் வடங்களேலா நீச்சற்கட மோடனது
தேவர் வரதா முருக நம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குவரனே பிரமன் தேவர் வரதா முருக நம்பிரானே தேவர் வரதா முருக நம்பிரானே தம்பிரானே முருகன் தம்பிரானே தம்பிரானே முருகன் தம்பிரானே தம்பிரானே முருகன் தம்பிரானே வான்முகில் வடாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பததி மகாதேவானுடைய சிவனே போற்றி தவறுக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையம் தாய் போற்றி பெண்ணொரு ஆணாய் போற்றி தாமாய் கடகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஜெய விஜயி பவ ராகம் சங்கராபரணம் அவதாரே देवदेवोत्तमा देवता सार्वभौमा अखिलांड कोटि ब्रह्मांड नायक तागम कल्याणी अवतारे देवदेवोत्तमा देवता सार्वभौमा अखिलांड कोटि ब्रह्मांड नायक रागम कानड़ा अवतारे